evening. Good evening, sir. Sir, இது ஒரு அவேர்னஸ்க்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு பேஷண்ட்ஸ் கேட்குற டவுட்ஸ், பப்ளிக் கேட்குற டவுட்ஸுக்கு நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் பண்ணி கொடுங்க சார். Sure, sir. Definitely. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சார், வர்டிகோனா என்ன சார்? இது நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. தலை சுத்தல், இல்லட்டா வெர்டிகோ, டிசினஸ், இதெல்லாம் நம்ம ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம். வெர்டிகோ, டிசினஸ், இது ஈஸி டேர்ம்ஸை சொல்லணும்னா தலை சுத்தலுக்கு தமிழில் வெர்டிகோ சொல்லுவோம். இங்கிலீஷ் மெடிக்கல் டேர்ம் ஸ்பின்னிங் இல்லட்டா சக்கர்னு சொல்லுவோம் ஹிந்திலையும். ஸோ அதுதான் வெர்டிகோ சொல்லுவோம். டிசினஸ்னால் ஒரு ஸ்லைட்டாக உங்களுக்கு இம்பேலன்ஸ் மாதிரி கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லாமல் ஒரு கண்டிஷன், அதுதான் டிசினஸ்னு சொல்கிறது இது. ஸோ வெர்டிகோ தலை சுத்தல் அப்படி மாதிரி சொல்லலாம். டிசினஸ் ஒரு ப்ராட் கண்டிஷன். இது தவிர சில பேருக்கு இம்பேலன்ஸ்னும் இருக்குன்னு சொல்லுவாங்க. இம்பேலன்ஸ்னால் பேசிக்காக அவங்களுக்கு நடக்கும்போது இல்லாட்டா நிற்கும்போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், பேலன்ஸ் சரியாக இல்லாமல் இருக்கிறது இது. ஸோ தே ஃபீல் அவங்களுக்கு தலையில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் காலில் நடக்கும்போது அந்த டைம் கஷ்டம் வரா மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கலாம் இவங்களுக்கு. நான் இது பேசிக் திங் இந்த வெர்டிகோ அண்ட் டிசினஸ் என்னென்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ அது நம்ம வில் ட்ரை டு சார்ட் அவுட் என்ன இது பண்ணலான்னு. இப்போ இந்த தலை சுத்தலுக்கு வர்டிகோக்குன்னா எந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணும் சார்? அது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது ரொம்பவே நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. இப்போ ஃப்ரம் கன்வென்ஷனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் டிஸார்டர்ஸ், தலை சுத்தல், வெர்டிகோ, டிசினஸ் 70 to 80% ப்ராப்ளம்ஸ் அது இன்னர் இயர் பிரச்சனைனால தான் வருது. ஸோ இதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் அவுட்டர் இயர் சொல்லுவோம், இது மிடில் இயர் அண்ட் இதுதான் இன்னர் இயர். இப்போ இன்னர் இயரில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட் இருக்குது. இந்த பார்ட் உங்கள் காது கேட்கறதுக்கு அண்ட் இந்த பார்ட் தான் பேலன்ஸ்க்கு பார்ட். ஸோ பிகாஸ் இங்கே தான் மெயின் நம்ம பேலன்ஸ் சிஸ்டம் இருக்கிறனால கன்வென்ஷனலாக நிறையா நாளாக இஎன்டி சர்ஜன்ஸ்கிட்ட போயிட்டு லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அவங்க தான் கன்வென்ஷனலாக பண்ணியிருந்தாங்க. இது தவிர நியூராலஜிஸ்ட் அவங்களும், பிகாஸ் அல்டிமேட்லி இதில் என்ன ஆகுறதுன்னா இஃப் யூ சி யுவர் பேலன்ஸ் சிஸ்டம் அது ஐ செட் 60 to 70% நம்ம உள்காதுலேருந்து தான் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகுது. அரௌண்ட் 20% நம்ம கண்ணுலேருந்து வி மெயின்டைன் ஆர் பேலன்ஸ் அண்ட் 20% நம்ம பாதத்துலேருந்து சென்சர்ஸ் இருக்கு விச் ட்ரான்ஸ்ஃபர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் சரௌண்டிங்ஸ் வயா நர்வ்ஸ் டு த பிரெயின். ஸோ நியூராலஜிஸ்ட் அண்ட் பிரெயினில் போயிட்டு தான் எல்லாமே திஸ் கெட்ஸ் கோஆர்டினேட்டட். ஸோ நியூராலஜிஸ்ட்ஸும் இது they are an important doctors which you can consult when you are having giddiness. இப்போ now 2-3 things சார் இது. பட் இஎன்டி சர்ஜன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்காங்க. பட் நிறைய இஎன்டிஸ்க்கு they are more interested in surgery. So very few ENT doctors deal with vertigo. So usually if you find out there are some ENTs who deal with vertigo patients, அவங்க if you can go to them, அவங்கள ரீச் பண்ணுறீங்கன்னா வெர்டிகோ ஸ்பெஷலிஸ்ட் சொல்வோம். இல்லாட்டா நியூராலஜிஸ்ட் யாரெல்லாம் அவங்க ஆட்டாலஜி ட்ரைனிங் எடுத்திருக்காங்களோ நியூரோட்டாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். அவங்கள்ட்டையும் தேர் ஆல்சோ தி ஐடியல் டாக்டர்ஸ் டு கோ அண்ட் மீட். நவ் பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் சார். இப்போ நவ் வெர்டிகோ நிறையா டைப்பாக ப்ரெசென்ட் ஆகிறது. One is suppose you have acute vertigo, that is உங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் எழுந்துட்டு திடீர்னு தலை சுத்தல் வந்துட்டு வாமிட்டிங் உங்கள்கிட்ட and you're not able to get up from bed. அப்போனா the first thing what I would suggest is, since it's the first episode, the best place to go is an emergency room or casualty, because அங்கே the most important thing is நம்ம ஸ்ட்ரோக்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. we should not be missing stroke. இது ஸ்ட்ரோக்னா பேசிக்லி there is a blood clot which is formed in the blood vessel and அந்த பிரெயின் மூளைக்கு போகிற ரத்த குழா அதில் அடப்பு இருக்கிறனால அந்த ஏரியாவை blood போகாமல் இருக்கிறனால ஸ்ட்ரோக் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ this often it presents as vertigo, தலை சுத்தலோட vertigoவோட இது ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் எமர்ஜென்சி ரூமில் போனீங்கன்னா that is the best place where they can diagnose
maybe get a scan done or BP sugars எல்லாமே செக் பண்ணிட்டு உங்களுக்கு we can rule out what exactly this உங்க problem இருக்கு. Now for the other doctor you can also meet sometimes if you don't find an ENT or a neurologist is your general physician. General physician, the advantages, they look at your body as a whole, because one is they can check your blood levels, thyroid எப்படி இருக்கு, kidney function test, liver நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கா, வேற ஏதாவது lungs, heart அதெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையான்னு, they are the best people to let you know. So a general physician or a family physician is also a very good doctor which you can go with your troubles of giddiness or dizziness. Now there are other doctors also like audiologists or physiotherapists which you can meet, but they are mostly like testing rehabilitation which we'll talk a little bit later. சார், பெட்ல திரும்பி படுக்கும்போது தலை சுத்தல் வருதுன்னு சொல்றாங்க, அது எதனால சார்? This is a very common condition sir. இது பேரு, இந்த கண்டிஷன் பேரு BPPV. ஸோ வீனா வெர்டிகோனா தலை சுத்தல் நம்ம பார்த்துருக்கோம். பீனா பொசிஷனல்னா நம்ம பொசிஷன் டர்ன் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணும்போது அந்த டைம் வருது. பெராக்சிஸ்மல்னு இன்னொரு, அது செகண்ட் பி. பெராக்சிஸ்மல்னா நீங்கள் எப்போ நீங்கள் டேர்ன் பண்ணுறீங்களோ அது ட்ரிகர் வரும்போது சட்டுன்னு உங்களுக்கு அந்த தலை சுத்தல் வரும், which will last for around few seconds to minutes. அதுக்கப்புறம் அது it will become okay. அந்த லாஸ்ட் பீனா பினைன்னா பிகாஸ் நீங்கள் அந்த தலை சுத்தல் வரும்போது ஏதோ நம்ம எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும், பட் there is nothing to worry because ப்ராப்ளம் பிரெயின் மூளையில் இல்லை, பட் இன்னர் இயர் ப்ராப்ளம் தான். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதுதான் உங்களோட அவுட்டர், மிடில், இன்னர் இயர். இன்னர் இயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்ஸ் இருக்குது. இந்த பார்ட் காது கேட்கறதுக்கு, இந்த பார்ட் பேலன்ஸ் இதுக்கு. இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பார்ட் இருக்குது. இது கீழே இருக்கிறது அண்ட் இந்த மேலே இருக்கிற இது. இப்போ இந்த ஏரியாவில் இது மேக்னிஃபை பண்ணியிருக்கோம். இதில் கால்சியம் ஸ்டோன்ஸ் இருக்குது. இப்போ என்ன ஆகுறதுன்னா நிறையா டைம் எஸ்பெஷலி பெண்களில் ஆஸ் யூஆர் க்ரோயிங் ஓல்டர், ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா, ட்ராவல் ரொம்ப இருக்குன்னா, சன்லைட்டில் ரொம்ப எக்ஸ்போஜர் இல்லாமல் இருக்கிறனால, விட்டமின் டி சப்போஸ் கம்மியானால் இந்த கால்சியம் ஸ்டோன்ஸ் கரைஞ்சி போய்டுறது. ஸோ இது கரைஞ்சி போயிட்டு இங்கேருந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோட்டிங். ஸோ இங்கே ஃப்ளோட் பண்ணிவிட்டு இந்த கெனால்ஸ்குள்ளார இட் கோஸ் இன்சைடு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குது. ஸோ இங்கே இது ஒரு தடவை உள்ளே போயிடுச்சுன்னா இது வெளியில் வர முடியாது திருப்பி. ஸோ இட் கெட்ஸ் ஸ்டக் ஹியர் அண்ட் இங்கே ஒரு ஃப்ளூயிட் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளூயிடை போய் ஸ்டிமுலேட் பண்ணுறது. ஸோ நீங்கள் சும்மா இப்படி டேர்ன் பண்ணியிருப்பீங்க, பட் ஏதோ நீங்கள் 360 degrees டேர்ன் ஆகிற மாதிரி உங்களுக்கு பிரெயினுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ தி ஒன்லி வே டு ட்ரீட் திஸ் கண்டிஷன் இஸ் பை அ மெனுவர், ஒரு ஃபிசியோதெரப்பி. அது ஃபஸ்ட்டு நம்ம அந்த பொசிஷன், எந்த பொசிஷன்லேயோ அது தலை சுத்தல் வருது, அது பேஷண்ட்டை இஃப் யூ கெட் இம் இன்சைட் தட் பொசிஷன் ஒரு ஃபிசியோதெரப்பி மாதிரி பண்ணிவிட்டு அது ப்ராப்பராக திருப்பி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் BPPV. இட் இஸ் ஃபார் திஸ் there is no medicine or surgery. only thing is physical therapy. இது பேர் காமனாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எப்ளே மெனுவர்னு. இதுதான் நம்ம யூஸ்வலாக பண்ணுற மெனுவர். சார், ஸ்ட்ரெஸ்னால வெர்டிகோ வருமா சார்? கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் கேன் காஸ் வெர்டிகோ, இம்பேலன்ஸ், டிசினஸ், இதெல்லாம் டெஃபினட்டாக இது இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் சிஸ்டம் இஸ் கனெக்டட் டு த பிரெயின். ஓகே, அண்ட் ஸ்ட்ரெஸ் அது பிரெயினை இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆகும். ஸோ இதனால பேஷண்ட்ஸ்கிட்ட, பீப்புள் வித் ஸ்ட்ரெஸ் ஹூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் வெர்டிகோ, அவங்களுக்கு ஸ்பின்னிங், இம்பேலன்ஸ், தலை ரொம்ப பாரமாக இருக்கிறது, எல்லாமே அந்த ஃபீச்சர்ஸும் அவங்களுக்கு இது இருக்கும். ஸோ நிறைய டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் நார்மலாக இருக்கும், பட் ஸ்டில் அவங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். பிகாஸ் ரொம்ப அவங்க பேனிக்காக இருக்காங்க, இல்லாட்டா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கிறனால. ஸோ டைரக்டாக ஸ்ட்ரெஸ் மைட் நாட் காஸ் வெர்டிகோ ஆர் த டிசீசஸ், பட் இதனால ஆக்ரவேட் ஆகிறதுக்கு சான்ஸ் டெஃபினட்டாக இருக்குது.
சார் இந்த வெர்டிகோ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலைஸ்டு டெஸ்ட் ஏதாவது இருக்கா சார்? எஸ் சார், டெஸ்ட் நிறையா இருக்குது ஃபார் வெர்டிகோ அண்ட் பேலன்ஸ் டிஸார்டர்ஸ் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம என்னென்னா திஸ் டயக்னோசிஸ் ஒரு டாக்டர் டயக்னோஸ் பண்ணோன்னா அது பேஷண்டோட ஹிஸ்ட்ரி மேலே தான் that is maximum of information can be obtained. In fact, patients doctors பேசும்போது before doing any test nearly 60% of the times we know what the diagnosis is. அந்த மாதிரி இது. So first thing is like depending on the patient's history, that is how long each episode lasts, அதுதான் ரொம்ப ரொம்ப important. So like BPPVல நீங்கள் பார்த்தீங்கன்னா only few seconds to minutes அந்த கண்டிஷன் இருக்கும். But Meniere's disease it will last for less than around 1 day ஒரு 4-5 hours ஒரு 1 day கூட இருக்கலாம். மைக்ரேன் இருந்ததுன்னா உங்களுக்கு மேபி மேக்ஸிமம் ஒரு 2 to from again 3-4 hours to ஒரு 2 to 3 days வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Suppose you have the infection of the nerve from the inner ear to the brain, அது it takes a long time, maybe ஒரு 6 to 7 days ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கலாம். ஸோ இந்த டியூரேஷன் ஆஃப் சிம்டம்ஸ் ப்ளஸ் அசோசியேட்டட் சிம்டம்ஸ் நீங்கள் கேட்குறது லைக் மெனியர்ஸ் டிசீஸில் அலாங் வித் வெர்டிகோ உங்களுக்கு காது அடைப்பு ப்ளஸ் காதுலேருந்து சவுண்ட் வருது ப்ளஸ் காதும் கேட்காம இருக்கிறது, தீஸ் ஆர் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் அசோசியேட்டட் சிம்டம்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் என்ன இதுன்னு. பட் கம்மிங் டு திங்க் தெர் ஆர் வேரியஸ் டெஸ்ட் லைக் ஒன் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் பண்ணுறது ஆடியோமெட்ரி, பியூர் டோன் ஆடியோமெட்ரின்னு சொல்லுவோம். அதில் பேசிக்காக வி நீட் டு செக் த ஹியரிங் ஆஃப் த பேஷண்ட் ஹேவிங் திஸ். ஸோ எஸ்பெஷலி பீப்புள் suppose they have a tumor in the nerve which is going from the inner ear to the brain, adula sila time hearing loss will be very very severe to profound. ரெண்டாவது விஷயம் people with Meniere's disease அவங்களுக்கும் ஒரு side usually hearing loss இருக்கும். So audiometry is a very important test which one has to do. Now the other test which we need is called balance function test. adula first test is called video nystagmography or video oculography. இப்போ யூஸ்வலாக டாக்டர்ஸ் எக்ஸாமின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இயர் ட்ரம் வரைக்கும் தான் நமக்கு தெரியும், இங்கே என்ன நடக்கிறது இன்னர் இயரில் நமக்கு யூஸ்வலாக தெரியாது. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னர் இயருக்கும் உங்களோட ஐஸ்க்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ புட் காகல்ஸ் ஒரு உங்களோட கண்ணில் அண்ட் ஒரு இன்ஃப்ராரெட் கேமராலேருந்து எனக்கு நான் பார்த்துட்டு ஐ கேன் ஐடென்டிஃபை உங்களோட இன்னர் இயரில் என்ன நடக்கிறது பை சீயிங் யுவர் ஐ மூமெண்ட்ஸ். அது பேர் தான் விஎன்ஜி ஆர் விஓஜி டெஸ்ட். அதில் நம்ம நிறையா பேலன்ஸ் ஃபங்க்ஷன் டெஸ்ட் லைக் டிக்ஸ் ஹால் பைக் டெஸ்டிங் ஆர் நிறைய மெனுவர்ஸ் எல்லாம் அதுலேயே நம்ம வி கேன் ஃபைண்ட் அவுட் வாட் ப்ராப்ளம் இஸ் தேர். ஃபங்க்ஷனல் ஹெட் இம்பல்ஸ் டெஸ்ட் ஆர் வீடியோ ஹெட் இம்பல்ஸ் டெஸ்ட் ப்ளஸ் பாஸ்சுரோகிராஃபி, அதுவும் தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் விச் ஹெல்ப் in diagnosing balance disorders. சார் இப்போ இந்த தலை சுத்தல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே எம்ஆர்ஐ டெஸ்ட் கம்பல்சரியாக எடுக்கணுமா சார்? இல்லை சார், எல்லாருக்குமே எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அது ஆக்சுவலி அந்த டாக்டர் பார்த்துட்டு எக்ஸாமின் பண்ணிவிட்டு உங்கள் ஹிஸ்ட்ரி அண்ட் எக்ஸாமினேஷன் பேசிஸ்க்கு அப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ணுவோம் வெதர் எம்ஆர்ஐ இஸ் ரியலி ரிக்வயர்ட் ஆர் நோ. யூஸ்வலி எம்ஆர்ஐ லைக் நம்ம ஸ்ட்ரோக் சஸ்பெக்ட் பண்ணுறோம் ஒரு பேஷண்ட்டில், இல்லாட்டா ஏதாவது டியூமர் மாதிரி அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தவிர பேசிக்காக லைக் நம்ம கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்லேயே ஒரு ஐடியா வரும் வெதர் யூ ரியலி நீட் அன் எம்ஆர்ஐ ஆர் நோ. எஸ்பெஷலி பேஷண்ட்ஸ் லைக் ரொம்ப அக்யூட் வெர்டிகோவில் இம்பேலன்ஸ் இருக்குன்னா, இஃப் தே ஆர் நாட் ஏபிள் டு ஸ்டாண்ட் ஈவன் வித்தவுட் சப்போர்ட், ஸோ அந்த டைமில் டெஃபினட்டாக வி கேன் கெட் அன் எம்ஆர்ஐ டன். பட் அது டிபெண்ட்ஸ் ஆன் த ட்ரீட்டிங் டாக்டர் ஆஃப்டர் எக்ஸாமினிங் த பேஷண்ட். சார் நீங்கள் முதல்ல சொன்னீங்க வெஸ்டிபுலர் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணுமா அப்படின்னு. வெஸ்டிபுலர் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னா என்ன சார்? ரைட். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் இப்போ பார்த்துருக்கீங்கன்னா வெர்டிகோ அண்ட் தலை சுத்தலோட தே ஆர் டோல்ட் டு டூ ஃபிசியோதெரப்பி. லைக் சம் பீப்புள் ஆர் டோல்ட் எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது
this balance disorders, all balance disorders are not the same. Okay, balance disorders need specialized rehabilitation, not just general physiotherapy. And the specialized rehabilitation, which is scientifically designed for patients with vertigo, dizziness, imbalance, is called vestibular rehabilitation. So இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா physiotherapy மெயினாக நம்ம மசில்ஸ், ஜாயின்ட்ஸ், ஸ்பைன் மூமெண்ட்லலாம் ஃபோக்கஸ் பண்ணுறது. பட் வெஸ்டிபுலர் ரீஹாபிலிட்டேஷனில் இன்னர் இயர் பேலன்ஸ், நம்ம பிரெயினுக்கும் இன்னர் இயருக்கும் கனெக்ஷன்ஸ், அது ஐஸ் அண்ட் ஹெட் மூமெண்ட்ஸ் கோஆர்டினேஷன், மோஷன் சென்சிட்டிவிட்டி, இதெல்லாம் அதுதான் அந்த அண்டர்லைங் பேசிஸ் ஆஃப் வெஸ்டிபுலர் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ வெஸ்டிபுலர் ரீஹாபிலிட்டேஷனில் பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம கேஸை ஸ்டெபிலைஸ் எப்படி பண்ணுறது அந்த எக்ஸசைசஸ் இருக்கும். நம்ம பேலன்ஸ் எப்படி ரீட்ரெயின் பண்ணணும், விஷுவல் ட்ரைனிங் கொடுப்பாங்க, மோஷன் எக்ஸசைசஸ் அண்ட் சம் எக்ஸசைசஸ் ஃபார் யுவர் பிரெயின் டு அடாப்ட். ஸோ எஸ்பெஷலி நிறையா பேஷண்ட்ஸ் வித் க்ரானிக் இம்பேலன்ஸ், பைலாட்ரல் வெஸ்டிபுலர் பற்றினு சொல்லுவோம், ட்ரிபிள் பிடி, இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வெஸ்டிபுலர் ரீஹாபிலிட்டேஷன் இஸ் அ வெரி குட் form of modality for treating balance disorders. Nowadays, in fact, we use lot of advanced systems with computers and sensors. Are like a form of artificial intelligence based rehab. So we measure the balance with the machine and exercises are given based on how the patient is performing. And nariya idhula gamifying the balance therapy adalaum, so that helps, adu makes for the patient nariyave interesting and the balance vestibular rehabilitation treatment pandrathu.